எனக்கும் அவருக்கும் ஒரே ஜிம் ட்ரெயினர் தான். அவரோட ஒர்க் அவுட் வீடியோ ஒன்று பார்த்தேன். நான் டம்மன் ஒர்க் அவுட் பண்ணி டம்பிள்ஸை தூக்கி போட்டு போனாரு. அதை எடுத்து நான் என் ட்ரெயினருக்கு அமிச்சேன். இதை நீ இவர் இப்படி பண்றாருன்றதுனாலே நீ என்ன ஒர்க் அவுட் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணாத. அவரு தான் அப்படி பண்ணுவார், நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்லுவேன். நான் உங்களுடைய உழைப்பு தெரியும்னு. ஏர்போர்ட்ல இந்த மாதிரி நான் எங்கேயாவது அங்கங்க பார்ப்பேன். பட் சமீபத்தில் எனக்கு ஏதாவது சின்ன சிக்கல்களோ ஏதாவது ஒன்று இருக்குன்னா திடீர்னு எங்கேருந்து வரும்னு தெரியாது. அவர்கிட்ட ஒரு வாய்ஸ் நோட் வரும். நீங்க அடிச்சு நவுத்திட்டு போயிட்டே இருங்க, யாரும் உங்களை ஒன்றும் பண்ணலாம் முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் நோட் வரும். ஸோ அவருக்கு இந்த படம் இன்னும் ஸ்பெஷல். மாநாடு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சுது. இந்த படம் அதை தாண்டி இன்னும் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும். அவரோட வளர்ச்சி சூப்பராக போயிட்டு இருக்குமா. அமரன் பார்த்தேன், இட் வாஸ் வண்டர்ஃபுல். கீப் கோயிங். இன்னைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நாள். 25 years of பாலா சார் அண்ட் வணகான். பாலா சார் எல்லாரும் நான் எனக்கு தெரிஞ்சு சேது வரும்பொழுது எனக்கு ஒரு 14 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த படம், பாட்டு, அந்த கிளைமேக்ஸ் கொடுத்த இம்பேக்ட் அது எல்லாருக்கும் எப்படி இருந்ததோ அதை விட இன்னும் ஜாஸ்தியாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சினிமாக்குள்ளேருந்து இவங்களெல்லாம் சந்திக்கிற பாக்கியமும் வாய்ப்பும் கிடச்சிருக்கு. அப்போ நான் சினிமாவுக்குள்ளே வரப்போகிறேன்லாம் தெரியாது. ஆனால் சினிமா பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி பாலா சாரோட படங்கள் எல்லாம் தேட்டரில் பார்த்ததெல்லாம் இன்றைக்கி நான் ஞாபகப்படுத்திக்கிட்டேன். இப்போ கூட அமரன் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுதுன்னும் போது இது ஒரு சேட் எண்டிங் இருக்கே, இது தீபாவளிக்கு வரும்பொழுது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டேன். நான் சிலர்கிட்டலாம் சொன்னது பிதாமகன் தீபாவளிக்கு தான் வந்துச்சு, படம் பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்றது தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னது. ஸோ இங்கே அந்த மாதிரி நிறைய மித்து இருக்குது. இப்படி இருந்தால் அது ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி நிறைய மித்தை உடைச்சது பாலா சாருடைய படங்கள். பாலா சார் மாதிரி இங்கே இருக்கிற பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம். நான் கடவுள் படம் பார்த்துட்டு அது கொடுத்த மிரட்சி இன்னும் பெருசு. எனக்கு அதை விட சூப்பராக இருந்தது மணி சார் பாலா சார் பற்றி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. நான் அந்த படத்தை பார்த்துட்டு வியந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ மணி சார் மாதிரி ஒருத்தர் அவருடைய ஒர்க்கை பார்த்து மிரண்டு போகிறாங்கன்னா நான் ஒரு சாதாரண ஒரு ரசிகன். நான் அப்போ எனக்கு அந்த இம்பேக்ட் எப்படி இருக்குன்றத சொல்ல முடியும். எனக்கும் அவருக்கும் ஒரே ஜிம் ட்ரெயினர் தான். அவரோட ஒர்க் அவுட் வீடியோ ஒன்று பார்த்தேன். நான் டம்மன் ஒர்க் அவுட் பண்ணி டம்பிள்ஸை தூக்கி போட்டு போனார். அதை எடுத்து நான் என் ட்ரெயினருக்கு அமிச்சேன். இதை நீ இவர் இப்படி பண்ணுறாருன்றதுனாலே நீ என்ன ஒர்க் அவுட் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணாத. அவரு தான் அப்படி பண்ணுவார், நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்லுவேன். நான் உங்களுடைய உழைப்பு தெரியும்னு. ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி நான் எங்கேயாவது அங்கங்கே பார்ப்பேன். பட் சமீபத்தில் எனக்கு ஏதாவது சின்ன சிக்கல்களோ ஏதாவது ஒன்று இருக்குன்னா திடீர்னு எங்கேருந்து வரும்னு தெரியாது. அவர்கிட்ட ஒரு வாய்ஸ் நோட் வரும். நீங்கள் அடிச்சு நவுத்திட்டு போயிட்டே இருங்க, யாரும் உங்களை ஒன்றும் பண்ணலாம் முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் நோட் வரும். ஸோ அவருக்கு இந்த படம் இன்னும் ஸ்பெஷல். மாநாடு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சுது. இந்த படம் அதை தாண்டி இன்னும் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும். அவரோட வளர்ச்சி சூப்பராக போயிட்டு இருக்குமா. அமரன் பார்த்தேன், இட் வாஸ் வண்டர்ஃபுல். கீப் கோயிங். இன்னைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நாள். 25 years of பாலா சார் அண்ட் வணகான். பாலா சார் எல்லாரும் நான் எனக்கு தெரிஞ்சு சேது வரும்பொழுது எனக்கு ஒரு 14 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன்.